ராதி கிருஷ்ணா. இன்னைக்கு சமையலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, பூசணிக்காய் எரிசேரி இல்லை பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் இருக்கும். அது கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது மரவள்ளி கிழங்கு, அது வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ முதல்ல பூசணிக்காய் எரிசேரிக்கு இந்த பூசணிக்காவை வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் வரமிளகா பொடி, காரப்பொடியும் போட்டுக்கலாம். இதுக்கு வேண்டிய உப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடுறேன். இதை நம்ம நல்லா திருப்பி கிண்டி விட்டுக்கலாம். அப்போ இதில் மிளகா பொடி, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டிருக்கேன். இது வேகட்டும். உப்பும் போட்டிருக்கேன். அடுத்து மசாலா அரைக்கிறத பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளவுதான். வரமிளகாய், ஜீரகம். இதை மிக்சியில அரைச்சிட்டு இது வேகிறதுக்குள்ள அரைச்சு வச்சுக்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல குக்கர்ல நான் தட்டைப்பயிறு ஒரு கரண்டி, அதாவது ஒரு 50 கிராம் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதுல போட்டுக்கலாம். இது கூடயே அதுவும் சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் இதுலயும் நல்லா பிடிக்கணும். அதனால இப்பவே போட்டுடலாம். அதுல கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இனி இதுக்கு மசாலா தேங்காய், ஜீரகம், வரமிளகாய் அரைச்சு வச்சுருக்கேன், அதை விடலாம். இந்த பக்கம் இதை விட்டுட்டு என்னெல்லாம் தாளிக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் பிரதானம். அதுக்கு வேற எண்ணெய் எடுக்கக்கூடாது. அப்பதான் இதோட வாசனை நமக்கு கரெக்டா வரும். கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா ஜீரகம் 1/4 ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நல்ல செவக்க வைக்கணும். இது காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய். காரம் ஏற்கனவே நம்ம இதுல காரப்பொடியும் 2 வரமிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன். எங்களுக்கு காரம் வேண்டாங்கிறதுனால இந்த தாளிப்புல ஒரே ஒரு வரமிளகாய் தான் போட்டிருக்கேன். இது நல்ல செகப்பா வறுக்கணும். இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது வறுபடட்டும். அதுக்குள்ள நம்ம இங்க இதுக்கு அரைச்ச மசாலாவை விட்டுடலாம். கிண்டல். இது நல்லா இந்த தேங்காயும் சேர்ந்து கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த தாளிப்பறையில் ஆக்கிடலாம். தேங்காய் நல்லா சிகப்பா வறுக்கணும். அப்பதான் வாசனை வரும். அவ்வளவுதான், நல்லா சிறந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடுலேயே அது சரியாயிட்டான். இனி இது நல்லா கொதிச்சாச்சு. இனி இதுல அந்த தாளிச்சதை நம்ம போட்டாச்சுன்னா எரிசேரி நல்லா கொதி வந்தாச்சு. இனி நம்ம தாளிச்சதை எடுப்போம். தேங்காய் வறுத்து வச்சதையும் இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு. அவ்வளோதான், எரிசேரி ரெடி ஆயாச்சு.